நெய்வேலியில் உள்ள என்எல்சி நிறுவனத்தின் மீது ஊழல் குற்றச்சாட்டு எழுந்துள்ளதோடு சாம்பல் கழிவுகளை எடுத்தபோது அதனுடன் சேர்ந்து 70,000 டன் செம்மண் எடுத்து சென்றது அம்பலமாகியுள்ளது. என்எல்சி நிர்வாகத்தில் நடப்பது என்ன, ஊழல் குற்றச்சாட்டு எழுந்தது எப்படி, சிபிஐ விசாரணை கோரியது ஏன் என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் இது தொடர்பான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள என்எல்சி நிறுவனத்தில் பல்வேறு பணிகளில் 442 கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக பகீர் குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக சிபிஐ வரை புகார் சென்ற நிலையில் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக கடலூரைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் ஊழல் விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி சிபிஐ இயக்குனர், இணை இயக்குனர் மற்றும் இன்ஸ்பெக்டர் ஆகியோருக்கு புகார் அனுப்பியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை நடத்த சிபிஐ அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தினார். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற அளவுக்கு என்எல்சி நிறுவனத்தில் என்னதான் நடக்கிறது என்று அலசி பார்த்தபோது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. என்எல்சி நிர்வாக இயக்குநராக பிரசன்னகுமார் மோட்டுப்பள்ளி என்பவர் இருந்து வருகிறார். தலைமை பொது மேலாளர் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு 350 நபர்களை தேர்வு செய்த பிரசன்னகுமார் பணியாளர்களை தேர்வு செய்யும் என்எல்சி கேட் தேர்வு எழுதாமல் லேட்டரல் என்ட்ரி மூலமாக குஜராத் மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த பலரை பணிக்கு எடுத்ததாக கூறப்படுகிறது. இவங்கெல்லாம் நார்மலாக இந்த லேட்டரல் என்ட்ரின்ற முறையில் யார் வேணால் உள்ள வேலைக்கு சேர்றாங்க. தகுதி வாய்ந்தவர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதில்ல, தகுதி வாய்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. அந்த ஒரு ஆதங்கத்தில் நிறைய பேர் உள்ள குமுறிட்டு இருக்காங்க. இது ஒருபுறம் இருக்க, ஒடிசா மாநிலத்தில் தலப்பிரா தெர்மல் பவர் திட்டத்தின் கீழ் பணியாளர்கள் மற்றும் இடம் கொடுத்தவர்களுக்கு வீடு கட்டிய நிலையில் அதில் மட்டும் 361 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்த காங்கிரஸ் எம்பி விஷ்ணு பிரசாத் மதிப்பீடு செய்யப்பட்ட தொகையை விட கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்ததாக தெரிவித்தார். இது யார் பண்ணுறாங்கன்னா, சிடிஓன்னு நம்ம நெய்வேலிக்குள்ளே இருக்கிற ஒரு சிடிஓன்ற ஒரு டிவிஷன் செய்யுது. அவங்க தான் 50 வருஷமாக எல்லா இடத்துலையும் வீடு கட்டி கொடுக்கறது, அந்த டவுன்ஷிப் டெவலப் பண்ணுற வேலையெல்லாம் செஞ்சாங்க. 192 கோடி அவன் எஸ்டிமேட் போட்டு கொடுத்துட்டான். ஆனால் இவங்க நம்ம மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, 192 550 கோடியாக உயர்த்துறாங்க. உயர்த்தி 300 வீடு தான் கட்டுறாங்க. 600 வீடு அங்கே இருக்கும்போது 192 இருக்கும்போது 192 கோடியில் எஸ்டிமேட்டில் 600 வீடு கட்டுறான். இதற்கிடையே என்எல்சியில் இருந்து வெளியேறும் கழிவுகளை வைத்து கிராஃபைட் தயாரிக்கும் திட்டத்தை சுமார் 1000 கோடி ரூபாயில் செயல்படுத்த எக்ஸிம் என்ற வங்கியில் பணத்தை வாங்க முயன்றதோடு அதற்காக போலி ஆவணங்களை தயார் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக அதிகாரி ஒருவர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரும் நிலுவையில் உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. என்எல்சியில் இருந்து வெளியேறும் சாம்பலை 1 டன் 1 ரூபாய்க்கு எடுக்கப்பட்டு வரும் நிலையில் அதனுடன் சேர்த்து 70,000 டன் செம்மண் எடுத்துள்ளதாகவும் இதற்கு அனுமதி கொடுத்தது யார் என்று கேள்வி எழுப்பியிருக்கும் விஷ்ணு பிரசாத் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருப்பதாக கூறினார். ஃப்ரெஷ் டெண்டர் போனீங்கன்னா 1 ரூபா ஒரு டன் கிடைக்குதுல நெய்வேலிக்கு, அது 300 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. நியாயமாக போனால் ஒரு டன் 300 ரூபாய், ஏன்னா அதுதான் இந்த ரோடு போகிறதுக்குலாம் கொடுக்குறாங்க. ரோடு போகிறதுக்கு கொடுக்கும்போது அங்கே அதோட விலை வந்து 800லேருந்து 1200 ரூபாய் ஒரு டன் வரைக்கும் போகுது. ஆனால் இங்கே 1 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. அதையே இவங்களால் சரியாக செய்ய முடியல. அது மட்டும் இல்லை, இந்த ஆஷ் எடுக்கிற பெருவழின்னு சொல்லிட்டு நோண்டும் போது கீழே இருக்கிற செம்மண்ணையும் சேர்த்து எடுக்கிறான். இப்போ செம்மண்ணை சேர்த்து எடுக்கும்போது அந்த கரை சார் எடுக்கக்கூடாத செம்மண், ஃப்ளை ஆஷுக்கு கீழே இருக்கிற செம்மண் எடுத்தது மட்டுமே 70,000 டன் வரைக்கும் போயிருக்கு. அதை வந்து நான் சொல்லலை, விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அவனே ஆராய்ச்சி பண்ணி அவன் ஆளை போட்டு தேடி மெஷர் பண்ணி அவனுடைய நோட்டிங்ஸ் அவன் லெட்டர்லேயே எழுதி அனுப்புகிறான். அந்த லெட்டர் காப்பியை நாங்கள் கோர்ட்டு கொடுத்துருவோம். இந்த விவகாரம் தொடர்பாக உள்துறை முதல் உயர்நீதிமன்றம் வரை சென்றதாக தெரிவித்துள்ள விஷ்ணு பிரசாத் ஆதாரங்களை நீதிமன்றத்தில் கொடுத்துள்ளதாகவும் சிபிஐ வழக்கு பதிவு செய்து முறையாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். இதெல்லாம் நம்ம கேட்குறோன்னா மத்திய அரசாங்கம் செவிசாய்க்கிறது இல்லை. எல்லார்கிட்டையும் போயாச்சு, மத்திய அமைச்சர்கிட்ட போயாச்சு, அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கிட்டையும் போயாச்சு, நம்ம ஹோம் மினிஸ்டருக்கு போயாச்சு, சிபிஐக்கு ஆஃபீஸுக்கு போயாச்சு, விஜிலன்ஸுக்கு போயாச்சு. எங்கேயுமே தீர்வே கிடையாது. கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டில் இப்போ நிலுவையில் இருக்குது, இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வரல.
விசாரணையை தொடங்கிய சிபிஐ ஏன் அதனை நிறுத்தியது என்ற கேள்வி எழுந்திருப்பதோடு காவல்துறை விஜிலன்ஸும் விசாரணையை மேற்கொள்ளாமல் காலம் தாழ்த்தி வருவது பல்வேறு சந்தேகங்களுக்கு வழிவகுத்திருக்கிறது.